Daily. Taste the Daily. கண்ணீர் புகை கொண்டு வீசலாம், தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், தடியடி நடத்தலாம். ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே கலவரம் வந்தால் அதை கலைக்க இத்தனை முறைகள் இருக்கு. தண்ணீர் பீச்சி அடிப்பது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது, தடியடி நடத்தி கலைப்பது, இத்தனை வகை இருக்குது. இதில் எதையுமே செய்யாமல் பெரும் பெரும் வண்டிகளின் மீது, பாரவுந்த லாரிகளின் மீது, வாகனத்தின் மீது ஏறி நின்று தொலைதூரத்திலே குறிபார்த்து சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை முன்கூட்டியே நீ தயாராக வைத்திருந்தது எப்படி? இந்த மக்கள் கலவரம் தான் செய்ய வருகிறார்கள் என்று கணித்தது எப்படி? நீ தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்கவில்லை, நீ கண்ணீர் போக்குண்டை வீசலை, தடியடி நடத்தவில்லை. எடுத்தவனை துப்பாக்கியால் சுட்டு 15 பேரை கொன்றாய். எடுத்தவனை துப்பாக்கியால் சுட சொல்லி உனக்கு உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? இதான் கேள்வி. அப்ப சுடுறதுக்கு முன்னாடியே நீ வண்டி மேல ஏறி எப்படி உட்கார்ந்து இருந்த? சுட்டு கொள்றா என்று உத்தரவு பிறப்பித்த அயோக்கிய பய எவன்? டேய், எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம். ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அவன் எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்க வேண்டாம். நான் எவன்டா உத்தரவு போட்டவன்? என் தம்பி அஜித் செத்துட்டான். எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடும் மட்டும் நினைக்காத. பிறந்த மண்ணிலிருந்து சொல்ற, ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான், யாரா அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கல, நான் நல்ல ஆத்தாள கப்பனுக்கும் பிறக்கல. நீ என்ன வேணாலும் செஞ்சிருவ, நீ அப்படியே போயிருவ. இதுவரை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீஷ் என்கிற நீதிபதி அம்மா முன்னாடி 3 மணி நேரம் நின்று வாக்குமூலம் விசாரணையில் முன்னின்று சாட்சியம் சொன்ன ஒரே மகன், அரசியல் கட்சி நடத்துகிற ஒரே மகன் நான் தான் இருக்கேன். 3 மணி நேரம் சாட்சியம் சொன்னேன். ஆனால் அந்த அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணி பல ஒரு ஆண்டுக்கு மேல, 1.5 ஆண்டு 2 ஆண்டு ஆயிடுச்சு. எந்த நடவடிக்கையும் இல்ல. துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடலின் ஆட்சியின் சாதனை. இதை போலவே இதையெல்லாம் இவர்கள் பேச முடியாது. ஏன்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை இவர் பேச மாட்டார். அதே போல கொடநாடு கொலையை இவர்கள் பேச மாட்டார்கள். ஏன்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாம் 1000 கோடி 500 கோடியை கொடுத்து எல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த பாவப்பட்ட அப்பாவி மக்களை இவர்தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு 2 மாசத்தில் நீதியை நிலைநாட்டுவேன். 4.5 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாசத்துல தேர்தல் வந்துருச்சு. இப்ப ஓரணியில் வாங்கங்கிறப்ப, ஓரணியில் எதுக்கு? நாங்க தனியா எவ்வளவு நாள் திருடிக்கிட்டு இருந்தா வாங்க எல்லாரும் சேர்ந்து திருடுவோம். ஓரணியில் வாங்க கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை செய்வோம். இதுதான். வேற என்ன? வேற என்ன? திடீர்னு வந்து மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க. எப்படி இருக்கு? இவள் நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், மண்ணை திருடி வித்துக்கிட்டு இருந்தோம். நாங்க தான். மானங்கட்ட கூட்டம் நம்மளுக்கு மானத்தை காப்பாத்துனுங்குது. கேவலம். கொடநாட்டிலே 5 பேர் செத்துருக்கான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த இடம், முதலமைச்சரின் வீடு. அது 800 ஏக்கர்ல இருக்கிற ஒரு தோட்டம், ஒரு எஸ்டேட், ஒரு பெருந்தோட்டம். அதிலே இருக்கிற ஒரு பங்களா. அதிலே 1 மணி நேரம் இல்ல, 1 நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. காரணம், அதுக்கு தனி தடம், தனி டிரான்ஸ்பார்ம். 1 நொடி கூட மின்சாரம் அணையாது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய பங்களா, பெருமாளிகை. அதுல 1 மணி நேரம் மின்சாரத்தை துண்டித்தவன் எவன்? யார்கிட்ட பதில் இருக்கு? 5 பேர் செத்தா, கொன்னா, கொல்ல சொன்னவன் எவன்? ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல? இல்ல. நாங்கள் வந்தால் நீதியை நிலைநாட்டுவோம் ஐயா ஸ்டாலின். ஏன் இப்ப எதுவுமே செய்யல? இல்ல. ஏன்? ஏன்? பணம். பணமுடன் பிறந்தவனே, பணம். திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் அடிப்பது போல அடிக்கிறேன், நீ அழுவது போல அழு என்று 2 பேரும் நாடகம் போடுவான். அஜித் குமார் கொலையை எடப்பாடி ஐயா பழனிசாமி பேசினால், நீ ஜெயராஜ் பெண்ணிசை எப்படி கொன்றாய்? 2 பேரும். ஏன்னா 2 பேருமே கொலகார பையன். எவனும் எதையும் பேச தகுதியற்றவன்.
திமுக அதிமுக இடையே ரகசிய உறவு இருப்பதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். கொடநாடு கொலை கொள்ளை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவங்களை சுட்டிக்காட்டி அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். Taste the Daily.